மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்க போகிறது என்று பார்ப்போம். ஜூலை மாதம் தொடங்கும் பொழுது உங்கள் ராசியிலேயே சூரிய பகவான் சஞ்சரிக்கின்றார். இதனால் உங்கள் ஆளுமை திறனானது அதிகரிக்கும், நிர்வாகத்திறன் பளிச்சிடும், வேலை மற்றும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். அதேபோல் முன் கோபமும் டென்ஷனும் இருந்து கொண்டே இருக்கும். ஜூலை மாதம் 17ஆம் தேதி சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் உச்சம் பெற்ற குரு பகவானுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் திருப்திகரமான பணவரவு ஏற்படும். பேச்சில் மட்டும் கவனமாக இருப்பது நன்மையை ஏற்படுத்தும். உங்கள் ராசிநாதனான புதன் பகவான் இம்மாதம் 5ஆம் தேதி அன்று அஸ்தமன நிலையை அடைகிறார். ஜூலை மாதம் 7ஆம் தேதி வக்ரகதியில் மீண்டும் அவர் மிதுன ராசியிலேயே சஞ்சரிப்பார். ஜூலை மாதம் 23ஆம் தேதி அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இந்த 16 நாட்களும் நீங்கள் அனைத்து விஷயங்களிலும் பொறுமையையும் நிதானத்தையும் கடைபிடிப்பது அவசியமாகிறது. தாயின் உடல் நலத்திலும் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். உங்களின் உடல் நலமும் பாதிக்கக்கூடும். வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். சிறு சிறு விபத்துக்கள் ஏற்படுவதற்கும் அதனால் மருத்துவ செலவுகளும் அதிகமாவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளன. காதல் மற்றும் திருமண உறவில் சிறு சிறு பிரச்சனைகளும் சண்டை சச்சரவுகளும் வந்து விலகும். 12ஆம் இடத்தில் உள்ள செவ்வாய் பகவான் சனி பகவானின் பார்வையை பெறுவதால் எதிலும் சிறிது கவனமாக இருப்பது நன்மையை ஏற்படுத்தும். 5ஆம் அதிபதியான சுக்கிர பகவான் கேதுவுடன் 3ஆம் இடத்தில் இணைவதால் பிள்ளைகள் வழியிலும் பிரச்சனைகள் ஏற்படும். குழந்தைகளிடம் கோபதாபங்களை குறைத்துக் கொள்வது நல்லது. புதிய முதலீடுகளை இம்மாதத்தில் செய்வதை தவிர்த்து விடுங்கள். மண் மனை வாங்கும் திட்டம் ஏதேனும் இம்மாதத்தில் இருந்தால் தற்பொழுது அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளாமல் இருப்பது நன்மையை ஏற்படுத்தும். இம்மாதம் கிரக நிலைகளை பொறுத்தவரை சனி பகவானும் சர்ப்ப கிரகங்களும் நன்மை அளிக்கும் இடத்தில் சஞ்சரிக்கின்றனர். மாத கிரகங்களின் சஞ்சாரம் நன்மையை கொடுக்கும் அளவிற்கு நல்ல இடங்களில் சஞ்சரிக்கவில்லை. எனவே தொழில் செய்யும் இடமாக இருந்தாலும் சரி, வியாபாரம், வேலை என எல்லா இடங்களிலும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது மிகவும் அவசியமாகிறது. புதன் பகவான் ராசியிலேயே சஞ்சரிப்பதால் எந்த ஒரு செயலிலும் மதிநுட்பத்துடன் செயல்பட்டு வெற்றியை பெறுவீர்கள். வேலை தொழில் சிறப்பாக இருந்தாலும் லாபம் சற்று குறைவான மாதமாகவே இம்மாதம் அமையும். குடும்பத்தில் பணவரவு திருப்திகரமாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவும் கிடைக்கும். உங்கள் பேச்சில் மட்டும் சிறிது கவனமாக இருப்பது நன்மையை ஏற்படுத்தும். இம்மாதம் பரிகாரமாக புதன்கிழமைகளில் காலை புதன் ஓரையில் பெருமாளை தரிசித்து வருவது உங்கள் ராசிநாதனை பலப்படுத்தும். மிதுன ராசி நேயர்களே, இறைவனின் துணை என்றும் உங்களுக்கு இருக்கட்டும். நன்றி.